ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் சுக்கா காம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போது மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இந்த எண்ணெய் நல்லா காயணும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையானதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும் அப்படின்னா, சோம்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், இப்போ 3 கிராம்பு எடுத்திருக்கேன் நான். அப்புறம் பட்டை சின்ன பீஸாக 2 எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா எண்ணெயில் லைட்டாக கொஞ்சம் பொரியணும். இது லைட்டாக வெடிக்கிற அளவுக்கு இதாகும். அந்த அளவுக்கு இதாகிற அளவுக்கு நல்லா இதை கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணிக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்தளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தையும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணிக்கு வெங்காயம் தான் டேஸ்ட்டவே ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதனால இந்த வெங்காயத்தை நீளமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணியில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டே வரும். நீங்கள் சரியாக வதக்காமல் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வராது. அதனால் நல்லா இது ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா கீழ்ப்பக்கம் மட்டும் வெந்து மேல் பக்கம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன பழம் தான் எடுத்திருக்கேன் நான். அந்த பழத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சு இதில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா கொஞ்சம் அந்த தோல் கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிடும். அதனால தான் இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு நல்லா ஸ்மெல்லை கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி மசாலா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் எடுத்துட்டேன். காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாய் தூளும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் பிரியாணி தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கனால அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த 2 மசாலாவும் நல்லா கருகாத அளவுக்கு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கொஞ்சம் விட்டிங்கனாலும் கருகிடும் மசாலா. அதனால இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். பார்க்குறக்கே ஸ்மெல் சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வேக வச்சுருக்கிற மட்டன் பீஸ் எடுத்துக்கிறேன். நான் இதை ஒரு 6 விசில் விட்டு நான் வேக வச்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த மட்டன் பீஸில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஆனால் அரை உப்பு தான் போட்டு வேக வச்சுருக்கேன். ஏன்னா நான் பிரியாணி பண்ணும்போதே உப்பு போடுவேன் அப்படிங்கிறனால அரை உப்பு போட்டு நான் நல்லா கொஞ்சம் மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தயிர் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பு சுவை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நான் நல்லா கெட்டியான தயிராக தான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன் நான். இது ஓவர் புளிப்பும் இல்லை, புளிப்பு இல்லாமல் இல்லை, நார்மலான பக்குவத்தில் இருக்கும் இந்த தயிர். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், நான் 1.25 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் ஒரு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ நான் 1.25 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த மசாலாவோட எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இந்த மசாலாவை அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருங்க.
அரிசி வந்து நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஊற வைக்காமல் போட்டிங்க அப்படின்னா விசில் விடும்போது ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்குங்க இதில். இப்போ 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த அரிசியை நம்ம இந்த மசாலாவோட எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இப்போ இந்த அரிசி வந்து நல்லா இதில் மிக்ஸ் ஆகி வரும்போது தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் 1.25 கப்புக்கு 2 கப் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே 1 கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப் எடுத்தாலே போதும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசிக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் உப்பு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் மட்டனில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டனால நான் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போடுறேன். ஆல்ரெடி மட்டனில் உப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, மல்லி இது ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. இப்போ இதையும் நல்லா சேர்த்து நல்லா இது பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சாலே போதும் பாஸ்மதி ரைஸ்க்கு. நான் இப்போ ஒரு விசில் வச்சு இறக்க போகிறேன். பாருங்கள், ஒரு விசில் வந்து நல்லா விசிலெலாம் அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக மட்டன் சுக்கா எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதையும் பார்க்கலாம். இப்போ நான் அதுக்காக ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி வந்து கரெக்டாக இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா தண்ணி கொஞ்சம் மட்டன் ஆல்ரெடி வேகும் போதே விட்டுரும். அதனால் நான் ஒரு செம்பு மட்டும் அளவாக எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இனி பாருங்கள், நான் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்போவே சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா மட்டன் கூட வேகும் போதே நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோடு சேர்த்து நல்லா வெந்து வந்துடும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மட்டன் சுக்காக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வேகும் போதே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மட்டனில் கொஞ்சம் காரம் பிடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு வற்றல் மிளகை நான் இப்போவே சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், ஒரு வரமிளகாயை நான் அப்படியே கிள்ளி இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 குறுமிளகை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் அந்த வாசனையெல்லாம் சேர்த்து நல்லா மட்டன் சூப்பராக வெந்து வந்துடும். அதனால ஒரு 5-6 குறுமிளகையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அந்த மட்டனில் பிடிக்கிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மட்டனை வந்து ஒரு 6 விசில் அளவுக்கு வச்சு நல்லா வேக வைக்கணும். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரு 6 விசில் விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 6 விசில் விட்டு இந்த மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம மட்டன் பொடி எப்படி நம்மளே வீட்டில் தயாரிக்கலாம் பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துக்கலாம். அப்படியே 2 வற்றல் மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. பாருங்க, இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். மிளகு, ஜீரகம், மல்லி, 1 வற்றல் மிளகு, 2 வற்றல் மிளகு எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வற்றல் மிளகு எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள், இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து வீட்டிலையே நம்ம நல்லா மட்டன் சுக்கா பொடி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால இந்த மட்டன் வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்கின மட்டன் பொடி சேர்க்காம இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சோம் அப்படின்னா நம்ம மட்டன் பொடி சூப்பராக டேஸ்ட்டாக வரும். நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் மட்டன் சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால நம்ம வீட்டிலையே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வருது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த மட்டன் துண்டுகளை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட நல்லா கலந்து வரணும். பாருங்கள், இது நல்லா கலந்து வந்துச்சு. இப்போ நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்கிற அந்த மட்டன் மசாலாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மட்டன் மசாலாவை நல்லா இது கூட கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் நான் ஊற்றிக்கிட்டேன்.
பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவே போதும். உப்பு மட்டும் நம்ம கொஞ்சமாக போட்டு வேக வச்சனால இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வற்றி வரணும். அந்த அளவுக்கு இது சுருண்டு வந்துருச்சு அப்படின்னா தான் மட்டன் சுக்காவாகும். பாருங்கள், இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி இந்த மாதிரி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மட்டன் சுக்கா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.